பாஸ், உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க காலை கிளீன் பண்ணிடட்டுமா? இப்ப நீங்க உள்ள போலாம். பாஸ் இல்லங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி கைய கழுவிட்டு தான் சாப்பிடணும். சரி, சுத்தம் பண்ணி முடிச்சிட்டியா? பாஸ், உங்க வாயை துடைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. இப்ப நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கீங்க. இப்ப எதுக்கு நீ இங்கேயே இருக்க? உங்களுக்கு சேவை செய்யதான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் அரசே வாங்க. என்னடா பண்ற? இது தூங்குற நேரம். எனக்கு தூக்கம் வரல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ராஜாவால இருக்க கூடாது. போங்க ராஜா, நீங்க கூலா இருக்கணும் தான் விசிறி வர்றேன். இப்ப உங்களுக்கு நல்லா இருக்குல்ல பாஸ்? உங்களுக்கு கேக்குதா இல்லையா? உனக்கு புரியலையா? என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. ஜிக்கிதான் நிஜமாவே ராஜானா எதுக்காக அவன் பப்ளு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ராஜா வந்தா இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ராஜா, நீங்க எதுக்கும் வேலைக்காக வெத்து வெட்டு. அரசே அதிகமா சாப்பிடாதீங்க, அரசே ரொம்ப நேரம் தூங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன தைரியம்டா உங்களுக்கு? உனக்கு என்னடா வேணும் சின்ன தெரியா? என்னோட அரசவையில நான் தான் உத்தரவு கொடுப்பேன். எனக்கு தெரியும், தெரியும். எல்லாம் நீ தான் பண்ணுவ. சரிதான், அத நீ ஏதோ சொல்லிக்கணும். சரியா? நீங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கான நேரம். பாஸ் எங்க இருக்கீங்க? பாஸ் எங்க இருக்கீங்க? பாஸ், ஓ காலையில இருந்து தான் தேடிட்டு இருக்கேன் பாஸ். பாஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஏதோ ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. வாய மூடு. ராஜாவை பார்த்து நீங்க அப்படி எல்லாம் பேசவே கூடாது. போயிட்டு வரோம் அரசு. எனக்கு தெரிஞ்ச ராஜா எப்படி இருக்கணும்னே இவனுக்கு தெரியல. ராஜா அவ்வளவு வேகமாலாம் போகாதீங்க, கீழே விழுந்துருவீங்க. காலை சுத்தம் பண்ணணும், ஞாபகம் இருக்குல்ல? நீ ஒன்னும் ராஜா இல்ல. எனக்கு தோணும் போது நானே அதை செஞ்சுக்கிறேன். பாஸ், உங்க கையாவது கழுவுங்க. எனக்கு தெரியும் பாஸ், கை கழுவாமலாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு கை கழுவாம சாப்பிடறதுக்கு தான் பிடிக்கும். ஆனா பாஸ் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. வாயை கூட துடைக்க மாட்டேன். எனக்கு தோணும் போது தான் நான் தூங்குவேன். பாஸ் எந்திரிங்க, ஒரு ராஜா வந்துட்டு நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் இருக்குல்ல. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நீ என்னோட வேலைக்காரன். புரிஞ்சுதாடா உனக்கு? என்ன, எனக்கு நீ இனி தேவையே இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத போ. ராஜா, அப்புறம் யார் உங்களை பாத்துக்குவா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, என் பக்கமே வந்துடாத. புரிஞ்சது இல்ல? அரசே, உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க பாஸ். இப்பதான் நிம்மதியா தூங்கின மாதிரி இருக்கு, எந்த தொந்தரவும் இல்லாம. இன்னைக்கு நாள் என்னுடையது. நம்ம ராஜாங்கத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். ராஜாவா இருக்கிறது ஜாலியா தான் இருக்கு. எவ்வளவு அழகான நாள். முடியா, தண்ணி கொண்டு வா. ஓ ஆமால, நம்ம அவனை அனுப்பி வச்சிட்டோம். எனக்கு வேலையே செய்ய பிடிக்காது. அவன் இல்லனா என்ன, எனக்கு எந்த கவலையும் இல்ல.
டேய் பொடியா, என்னடா உதவி செய்ய மாட்டியா? பொடியா, பொடி பையா, நான் இவனை கண்டிப்பா மிஸ் பண்றேன். இப்போ பேசாம நம்ம அவனை போய் கண்டுபிடிக்கலாம். உன்னை சும்மா விட மாட்டேன். எதுக்காக இவ்வளவு மேல போய் தூங்கிட்டு இருக்க? என்ன சத்தம்? நீ ஏன் மேல தாண்டா உக்காந்துருக்க தடியா? டீக்கி, நம்ம பாஸ் நேரம் சாப்பிட்டுருப்பாரா? வாழைப்பழம். இத ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்புறம் அவன் கிளம்பிட்டான். எதுக்காக இப்படி பண்ண? எனக்கு எதுவுமே புரியல. அவன் என்கிட்டயே திரும்ப வருவானா? எங்க போயிருப்பான்னு தெரியலையே. இதுக்கப்புறம் நீ இங்கதான்டா இருக்கணும். ஓ பொடி பையா. ஓ எல்லாம் ஏன் தப்பு தான் பொடி பையா, எல்லாம் ஏன் தப்பு தான். ஓ பொடி பையா. அங்க பாத்தியாவது லாகர் இருக்கு. அவனேதான், வா போலாம். இரு, நானும் வரேன். ஹலோ, ஹாய், நான் தான் பேசுறேன். நான் இப்போ ஒரு குரங்க புடிச்சு வச்சிருக்கேன். இது உங்களுக்கு வேணுமா இல்ல வேண்டாமாப்பா சொல்லுங்க. அதான் பேசிக்கிட்டு இருக்கல. என்னப்பா சரிடா சொன்ன நீ. கேபின் நம்பர் 4 பா. ஆமாப்பா அங்கேதான்ப்பா. சரி நீ எனக்கு இதுக்கு எவ்வளவு கொடுப்ப? அவனை போய் காப்பாத்தணும். சத்தம் போடாம இரு. ஆனா அவன் ஒரு ஐடியா இருக்கு. என் கூட வா. கருப்பு கட்டவுடைய கண்ணு தெரியலையாடா? வாஹா சூப்பர்ரா. இப்பதான் பேசினா அதுக்குள்ளேயே நீ நேர்லயே வந்து நின்னுகிட்டு இருக்க. நான் போய் அந்த குரங்கை எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே நில்லு, ஓகேவா? சரிப்பா, நீ இதுக்கு எவ்வளவு கொடுப்ப? இவனுக்காக நான் என்ன வேணாலும் தருவேன். நீயாடா? நல்லா ட்ரை பண்ணடா பிராபுல். நீ நடக்க மாட்டிக்கிட்டமே. வெளியே வந்து அழகான மூஞ்ச காட்டுறா பிராபுல். அவ முகத்தை பார்க்கவே செய்யலையே. இத வாங்கிக்கோ. பொடியா, பொடி பையா. பாஸ், அந்த வேட்டைக்காரன் அடிச்சானா? இல்ல, இத சர்க்கஸ்க்கு விற்க போறானா? என்ன? உன்னை என்ன தவிர யாராலையும் விற்க முடியாது. அந்த உரிமை இந்த ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சுது பாஸ். என்னடா அமைதியா இருக்கு? என்ன பார்த்து அவங்க பயந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருகிட்டடா வச்சுக்கிறீங்க? என்னதுடா இது? அந்த குரங்க காலமே. அந்த குரங்கு எங்கடா போச்சு? என்னைய ஏமாத்தி விட்டாங்களே. வாங்க நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்.
அடே நிறுத்த போறீங்களா இல்லையாடா? தம்பி ஓடு. தம்பி நீ மாட்டிக்கிட்டியா என்ன? டேய் அண்ணா இருடா நானும் வரேன். அதெல்லாம் என்னோடதுடா, ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கடா. அடே ராம்பல் உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல, நம்ம போலாம். ஹண்டர் வே கான் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. நான் உங்களை பிடிச்ச தீர்வேன்டா. அச்சோ வலிக்குது. டேய் உங்களை மறுபடியும் தப்பிச்சு விட்டாங்களே. என்னடா அது? இது என்னவா இருக்கும்? லெட்டர் இருக்கு. வாவ், இது ஆர்டர் பண்ண ஹாலோவின் காஸ்டியூம் ஆச்சு. இது வர்றதுக்கு லேட்டா 7 மாசம் ஆயிடுச்சு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருக்குடா. சூப்பர்ரா. இப்போ நான் இதை வச்சு அவங்கள பிடிச்சிட வேண்டியதுதான். உங்களை தாண்டா. என்னமோ சத்தம் கேட்டுதே. யாரோ இருந்த மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, யாரோ. நான் வீட்டுக்கு போறேன். லா 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 லா. லா யாருமே இங்க இல்ல. அச்சோ, என் பைன் கோன் அங்க போயிடுச்சு. என் பைன் கோன், எனக்கு பிடிச்ச பைன் கோன். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். உன்னை மறுபடியும் பிரிச்சு நான் இருக்கவே மாட்டேன். டேய் அண்ணா, உனக்கு கேட்டுதா? யாரோ அங்க கத்துறாங்க. டேய் தம்பி, நடுராத்திரில ஏன்டா உளற? நீ கனவு கண்டா? கனவு மாதிரி தெரியலையே. என் கனவுல வந்து யாருடா கத்துறது? இதோ வந்துட்டடா குண்டனுங்களா. இன்னைக்கு சிக்கடிக்கடா. கனவு நாடா சொல்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்டா அது கனவா இல்ல நிஜமானு. நீதான் கடைசி. பயப்படாத, பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அவ்வளோதான் அவ்வளோதான். மறுபடியும் இன்னொன்னா. சரி போலாம். நீதான் கடைசின்னு நினைக்கிறேன். என்ன நம்ம போலாமா? பூசணிக்கா? பூசணிக்காவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? மாஸ்டர், டேய் அண்ணா, இப்ப கேட்டுதாடா? ஆமாடா, என்னன்னு பார்க்கலாம். சரி. இப்போ அந்த குண்டனுகளுக்கான நேரம். இரா. Hey friends. என்னடா ஒன்றும் புரியல. அவங்க எங்க காணாம போனாங்க? இது அவங்க கால் தடம். நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டோம்டா. இதுதான் நடந்துச்சு. என்னது? கால்
ரோட்ல மான்ஸ்டரா? பூசணிக்காய் மான்ஸ்டர். பூசணிக்காய் மான்ஸ்டரா? என்னவோ சரியில்லைன்னு தோணுதுடா தம்பி. எனக்கு தெரிஞ்சு அது ஹண்டர் விக்கதா இருக்கணும். ஓகே. சத்தம் போடாத. நாம இந்த பக்கமா போலாம். இங்க மட்டும் உண்மையான மான்ஸ்டர் இருந்ததுன்னா நம்மளோட கதையே அவ்வளவுதான். அவன் நம்மளை ஏமாத்தலாம் நினைச்சான். அவன் பண்ணதையே அவனுக்கு நாம திரும்பி பண்ணி பார்க்கலாமா? பயனா என்னன்னு இப்ப அவனுக்கு காட்டுவோம். ஆமா, சூப்பரா தம்பி. வாடா, இன்னைக்கு அவன் கதையை முடிப்பட்டான். இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. ஆனா என்னடா இது, நடுராத்திரில அவங்க எங்கடா போய் தொலைஞ்சாங்க? எப்படியும் மாட்டாம போக மாட்டாங்க. ரெடியாடா? இதான் நம்மளுக்கு ஒரே சான்ஸ். ஆஹா, இதை போட்டுக்கிட்டு மூச்சே விட முடியலடா. பேசாம நம்ம வீட்டுக்கே திரும்பி போவோம். என்னடா இது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் எங்க வந்துச்சு? இது கண்டிப்பாட்டு இருக்கா நல்லா இருக்கும். எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. அடிச்சு அவன் பயப்படவே இல்லை. நீங்க தோத்துட்டீங்களா தம்பிகளா? இடத்த காலி பண்றீங்களா? அவன் பயப்படல. இது உன்னோட டர்ன். நீ போ. இன்னொரு போலியான பம்கின். ஏ பம்கி, இன்னைக்கு நான் ஒன்னதான் சமைச்சு நல்லா சாப்பிட போறேன். முதல்ல நான் ஒன்ன சுடணும். நான் எப்படி மிஸ் பண்ணேன்? என்ன நடக்குது? வெளியே வா, நான் பேசுறது கேக்குதா? ஏ பூசணிக்கா, ஒழுங்கா வெளியே வந்துரு. உனக்கு பயமா இருக்கா? இவ்வளவு குணமா இருக்கானே, இந்த விளையாட்டை யார் விளையாடுறாங்க? ரிக்குடு வந்துருச்சுடா. விக்கிய அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுடா. அது பிரயர் தானே, என்னைய ஏமாத்த முடியாதுடா. ஓகே சரி, இப்போ பய காட்டுக்கடா பாப்போம். இன்னொன்னு எத்தனை தரடா இருக்கு? அட கடவுளே, இதுக்கு வாய்ப்பே இல்லையே. காப்பாத்துங்க, என்ன விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். அந்த வேலை முடிஞ்சது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நாளைக்கு அவனை இப்படியே பயம் காட்டலாம்.
ஏ குண்டு காரணிகளா, இன்னைக்கு தப்பிச்சலாம் மட்டும் நினைக்காதீங்களா. பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? நம்ம தனித்தனியா ஓடலாம். சரியா? சரிடா, ஒருத்தனா பிடிக்கலடா. ஓடாத நில்லுடா. அடே சுற்றுவட்டா, ஓடாத நில்லு. அடச்சே, இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா போகுது. இன்னைக்கு நான் அவன்கிட்ட மாட்டிருப்பேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். நான் எங்க இருக்கு? இது லாகர்விக்கோட வீடாச்சு. ஆமா, அவன் தான் என் அண்ணனை துரத்திட்டு இருக்கானு. நான் ஒரு லக்கி கரடி தான். கொஞ்சம் இது எல்லாத்தையும் உடைச்சு பார்க்கலாம். இத வச்சு அவன் என்னதான் பண்ண போறானோ? இந்த பெட்ல தானே லாகர்விக் தூங்குவான். கலைக்கிட்டமுல்ல. அடடா, புட்டுக்குச்சே. என்னது அது? மினுமினுக்குது. இப்படி க்ளோவ் ஆகுறதுலாம் ரொம்ப சுடும் போல. பாப்கார்ன் சூப்பர். இப்படி ஒரு பாப்கார்ன் நான் சாப்பிட்டதே இல்ல. இத வச்சு நான் காட்டுக்கு ராஜாவாகலாம். இதோ காட்டோட ராஜா வந்துட்டு. நான் தான் காட்டுக்கு தலைவன். யாருக்காவது அடி வேணுமா? ஹே டீக்கி, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? என்னோட பொருள் ஒண்ணு உடைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? நான் இந்த க்ளோ ஸ்டிக்க வச்சு அதை சரி பண்ணிடுறேன். போஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு அது தேவையில்ல. டீக்கி என்ன நம்பு, நான் இப்போ க்ளோபர். இத பாரு. ஏய் ஏய், நல்லா இருக்குப்பா. இந்த ஃபைனல் டச். ஏய் சின்னதடியா, ரொம்ப நன்றி. இது நிஜமா சூப்பரா இருக்கு. ராஜா திரும்ப வந்துட்டாடா. ஐஸ்கிரீமோட லஞ்ச ரெடி பண்ணுங்க. இந்த மேஜிக் ஸ்டிக்க வச்சு எல்லாத்தையுமே சாதிக்கலாம். என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரது? சனி, என்னாச்சு? இந்த புக்ல இருக்கிற அந்த பையனை பாத்தியா? அவங்க எல்லாம் அழகான தொப்பி வச்சிருக்காங்க. பாத்தியா? என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்னால அவங்கள மாதிரி அழகாக முடியாது. அவங்க வச்சிருக்க மாதிரி அழகான Dress கூட இல்ல. கவலைப்படாத சன்னி, க்ளோபேருக்கான நேரம். சரி, இது எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, என் கடமையை தான் செஞ்சேன். நான் கிளம்புறேன். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். பாய். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காப்பாத்துங்க. எவ்வளவு நேரமா சொல்றது ஒண்ணிய? க்ளோபர், யாருக்காவது உதவி வேணும்? யாராச்சும் காப்பாத்துங்க. அடே ஓடாதடா, நில்றா.
என்னால முடியலடா, ஒழுங்கா வெளியே வந்துடுறா. நீயே வந்தா சமாதானம், நானா வந்தனா சண்டடா. ஏய் விக்கி, நான் இங்கதான் இருக்கேன். அசையாம நின்றா. உனக்கு தான் கண்ணு சரியா தெரியாதே. இன்னைக்கு இந்த ஃபன் போதும். என்னடா சொன்ன நீ? எனக்கு கண்ணு தெரியலன்றடா சொன்ன. சரி சரி, எப்படியும் என்ன கொலை பண்ணதான் போற. ஆமாண்டா, அதேதான்டா. க்ளோபேர் காப்பாத்த வந்துட்டோம். இனி என் அண்ணன் கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். என்ன தாண்டி தானே என் அண்ணனை தொடணும். நான் க்ளோபேர். என்ன சுடுதோ, நல்லா வாங்கிக்கோ. நீ கலக்கிற க்ளோபேர். என்னடா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? அடே ப்ரோயர், ப்ரோயர் இத பிடிச்சுக்கோ. வெயிட் இஸ்ரா. டே அண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிடு. நான் மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன். இப்ப பாடுறான். எங்கடா போற? அங்கேயே இருக்கிறோம். இவ்வளவு ஒடியும் உனக்கு டயர்ட் ஆகலையா? அப்படிதான்டா ப்ரோயர், கிட்ட வாடா. இது உனக்குதான். ப்ரோயர் எழுந்துரு. ப்ரோயர் எழுந்துருடா. அவன் எங்க போனான்? அவன் போயிட்டான். தண்ணியில போட்டதும் இது ஏன் கருப்பாயிடுச்சு? அது உடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெடியா இருந்துக்குங்கடா, வெடிச்சு சதறதுக்கு. பரவாயில்லடா, என்கிட்ட இன்னமும் நிறைய இருக்குடா. எங்க போனாங்க? தனித்தனியா ஓடலாம்டா. மறுபடியும் வா. நீங்க இப்ப வெடிச்சு சதற போறீங்கடா. கண்டிப்பா நீங்க கீழே இறங்கி சண்டை போடுறான் வெண்ட. உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லடா. நல்லா வாங்கு. டேய் தம்பி, கேட்ச் பண்ணுடா. நான் திரும்ப வருவேன்டா. இதையதான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். கொலகார பாவிங்க என்ன புடிச்சு இன்னும் அடி அடிக்கிறாங்கடா. கேப்பா உங்களடா சும்மா விட மாட்டேன்டா. பாருங்கடா, உங்ககிட்ட நான் என்னைக்கும் தோத்து போக மாட்டேன்டா. ஆட கடவுளே, இந்த கட்டிலும் எனக்கு சதி செய்த என்ன கொடுமடா இது. அடே, சீக்கிரமே நான் திரும்ப வந்து உங்க எல்லாரையும் பழி வாங்க வேண்டாம். உங்களை குருவி சுடுற மாதிரி சுட்டு இந்த விக்கு யாருன்னு காட்டுறேன்டா.
ஏய் பப்ளு டப்ளு, நீங்க ரெண்டு பேரும் இங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நம்மள மாதிரி யாரும் பிக்னிக் வந்திருக்க மாட்டாங்க. ஆமா தம்பி, இந்த காட்டுலயே பெஸ்ட் பிக்னிக் நம்ம தான் பண்றோம்ல. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடும் போது கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா, அது நல்ல ஐடியா தான். கதை சொல்றதுல என்ன யாரும் அடிச்சுக்க முடியாது. டாடா. ராயர், எங்களுக்கு அந்த புக்ல இருந்து ஒன்னு படிச்சு காட்டு. பொறுமையா இருங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லிட்டில் லோடோட கதை. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. கதையை நான் இதுக்கு முன்னாடி அது கேட்டிருக்கேன். எங்களுக்காக படிச்சு காட்டுறியாடா ஆமா, அண்ணா? இதுக்காக படிச்சு காட்டேன். ஓகே, நீங்க எல்லாம் எவ்வளவு கேக்குறீங்கன்னு தான் நான் இந்த கதையை சொல்றேன். நாங்க ரெடி. சரி, முதல்ல யோசிக்கிறேன். இப்படிதான் தொடங்குச்சு. முன்ன ஒரு காலத்துல ஒரு பயங்கரமான காட்டுல சன்னின்னு ஒரு குட்டி நிறைய இருந்துச்சான். அவ ரொம்ப பணிவானவ, ஸ்மார்ட். அது மட்டும் இல்ல, அழகா இருப்பா. பளிச்சுன்னு இருக்கிற ரெட் கோட்டுக்கு தான் அவ பேர் போனவ. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் தான் ரொம்ப பிரபலமான லிட்டில் ரெட் சன்னிஹூட். ஓ, நானும் அந்த கதையில வரணும் ஆசையா இருக்கு. அம்மா திரும்பவும் எனக்கு அந்த கதையை சொல்ல ப்ளீஸ். ஓ, நீங்க எல்லாமும் அந்த கதையில இருக்கணுமா? சரிடா பிராபல் தம்பி, நீதான் சன்னிஹூட்டோட அம்மா. அம்மாவா? ஆமா, நீதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கதையில நீ வெறும் ஃபர்ஸ்ட் சீன்ல மட்டும்தான் வருவ. ஹேய் சூப்பர். ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு அந்த கேரக்டர் வேண்டாம், புரியுதா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணும்னா லிட்டில் ரெட் சன்னிஹூட்டா இருக்கு, அவளை வேணா அம்மாவா இருக்க சொல்லு. சரி, என்னவோ போடா. அப்போ நீயே எங்களுக்கு ஒரு கதை சொல்லு. வேண்டாம் வேண்டாம், இதையே கண்டினியூ பண்றோம் அண்ணா. அப்போ சரி, அப்படின்னா சன்னிஹூட்டோட அம்மா நான் தானா? சன்னிஹூட், இந்த கூடையில இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் பாட்டிக்கிட்ட கொடு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த மெடிசன் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, நான் கண்டிப்பா எடுத்துட்டு போறேன். பாட்டி வீட்டுக்கு இப்பவே கிளம்புறேன். ஆனா ஒரு விஷயம், நீ மெயின் ரோட்லயே தான் போகணும், புரியுதா? புரிஞ்சது. அப்புறம் சந்திக்கலாமா? போயிட்டு வா சன்னிஹூட். போயிட்டு வரேன் அம்மா. லா 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 லா. ஆமா, நம்ம எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. பாட்டியோட வீடு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே. இந்த பக்கம் காட்டுக்கு போற வழி, இந்த பக்கம் மலைக்கு போறது. நம்ம காட்டுக்கு போலாம். எனக்கு தலை சுத்துது. அவ்வளவுதான். ஊஹு, தரையில தொப்புன்னு விழுந்துட்டான். ஏன்னா அவனுக்கு பறக்கிறதுனா பயம். பறக்கவே தெரியாத பறவையை நான் இப்பதான் பாக்குறேன். அவனுக்கு தண்ணினாலும் பயம். தண்ணியில விழுந்தா செத்தே போயிடுவான். அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கதையோட முடிவுல பார்த்தன்னா நீதான் நிஜமான ஹீரோ. சரி, எங்க விட்ட? ஹேய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆமா, எனக்கு ஒண்ணும் ஆகல. உன்கிட்ட குடிக்க ஏதாவது இருக்கா? சரி, நீ இங்கே இரு, நான் உனக்கு ஏதாவது போய் எடுத்துட்டு வரேன். என்னது? வாவ், என்னென்னமோ நிறைய இருக்கு. எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. யேஹா யேஹா ஓஹோ ஹேஹா அனா. ஓ, இது எனக்கு படிக்க தெரியாதே. இது ரெண்டுத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். காசு கொடுக்காம எந்த ஒரு பொருளையும் வாங்க கூடாது. என்ன இது? எனக்கு தூக்கம் வருது. இதோ நான் வந்துட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பயந்துட்டேன். நீ எந்திரிச்சதும் இந்த தண்ணியை மட்டும் குடிக்க மறந்துடாத.
யாரது சொல்லுப்பா. பாட்டி நான் தான் உங்களோட பேத்தி. ஐய் உள்ள வா, கதவு திறந்துதான் இருக்கு, நான் சமைக்கிறேன். ஓ பாட்டி நல்லா கொழு கொழுதான் இருக்கு. தாத்தி எனக்கு பசிக்குது. இல்ல வேணாம். அடச்சக், நான் சூப்பு குடிச்சிட்டு போலான்னு தானே வந்தேன். பாட்டி பாட்டி ஹாய் பாட்டி, நான் தான் உங்களோட பேத்தி சன்னி. பாட்டி பாட்டி ஹா பாட்டி எங்க போனாங்க? என்னது இது? பாட்டி அவங்க எங்க போயிருப்பாங்க? எங்க இருக்கீங்க பாட்டி? ஹா பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல? ஹாய் என் செல்ல பேத்தி. ஹாய் பாட்டி, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லையா? உங்க வாய்ஸ் ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு? நிஜமாவா? வயசாயிடுச்சுல, அதான் இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் இப்போ நல்லாதான் இருக்கேன். ஓகே சரி பாட்டி, உங்க கை ஏன் அப்படி இருக்கு? அது கொஞ்சம் ரொம்ப வீக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, உங்களுக்காக சாப்பாடும் சில மருந்தும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம தோட்டத்துல பறிச்ச பழங்கள் தான். அப்புறம் இந்த தக்காளி ஜூஸ் அம்மா உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி ஸ்வீட் ஹார்ட். அப்புறம் பாட்டி இங்க பாருங்களேன். என்னாச்சு பாட்டி? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. இதுல ஏதாச்சும் சாப்பிட்டு பாருங்க. ஏய் யார் நீ? நான் உன்னோட பாட்டி இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? உன் பாட்டியா இருந்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். ஒழுங்கா இங்க வா. எங்க ஓடிக்கிட்டு இருக்க? பக்கத்துல வராத. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன பிடிக்காது. ஒண்ணு அவ்வளவுதான். எங்க ஓட பாக்குற? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இவ்வளவுதான உன்னால முடியும்? ஒருவேளை கண்ணாமூச்சி விளையாட ஆசைப்படுறாளோ? அந்த பாட்டி எங்க போய் ஒளிஞ்சிருப்பா? இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். பயமா இருக்கு. முடியாது. என்னால வெளியில வர முடியாது. என்ன காப்பாத்துங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணுவ? என்கிட்ட மாட்டேன். நான் தப்பிச்சிட்டேன். இந்த கதையில நீதான் ஹீரோவாடா தடியா? நீ ஹீரோனா நான் வில்லன்டா. ஒரு நிமிஷம் நிறுத்து. என்னது இது? அந்த ஹண்டர் கையில வெயிட்டான கன் இருக்கு. ஒருவேளை அவன் அதை எடுத்து உன்னை பட்டுன்னு சுட்டுட்டானா? ஆமால. அப்போ கதையை மாத்தலாம். நான் தப்பிச்சிட்டேன். கண்ணை பார்த்து பயந்து நீ கதையே மாத்தி எழுதிட்டியாடா? இல்ல, நீ தாண்டா கண்ணை பார்த்து பயப்படணும். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப என்னடா? ஹீரோனா யாராவது கூட உதவி செய்ய இருக்கணும்ல. அந்த கெட்ட நிறைய கொல்றதுக்கு அவன் ஒருத்த மட்டும் பத்தாது. நிஜமாதான். ஓ சரி சரி ஓகே. நான் எங்க விட்டேன்? ஐயோ மறுபடியுமா? போது நிறுத்துக்கடா. ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணுதான் கேக்குறோம். எனக்கு இப்போ ஒரு வெக்கேஷனுக்கு போகணும். இப்படிதான் அந்த கதை முடிஞ்சது. காமெடியாடா? கதைய பத்தியே கதை விட்டுக்கிட்டு நீங்க தான். என்னையே காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களா நீங்க?